ஹலோ, வணக்கம் பிள்ளைகளா, வணக்கம் செல்லங்களா. நான் உங்கள் கனடா தமிழச்சி பேசுகிறேன். நாங்கள் வந்துட்டு குழந்தைய இட்டுட்டு பார்க்குக்கு வந்தோம் கனடாவில். சரி, அப்படியே வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், பச்சை மரமெல்லாம் மஞ்சள் கலராக ஆகிடுது பாருங்கள். சீசன் வந்து மாறும்பொழுது எல்லாம் க்ரீனாக இருந்தது போன மாதம் ஃபுல்லாக. இப்போ செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக எல்லோவாக ஆகிடுது பாருங்கள். மரம் ஃபுல்லாக எல்லோவாக ஆகிடுது பாருங்கள். க்ரீன் ஃபுல்லாக எல்லோவாக ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, ஃபுல்லாக கொட்டி ஃபுல்லாக இலை ஃபுல்லாக கொட்டிட்டு காஞ்சி அப்படியே மரம் மாதிரி குச்சி மாதிரி இருக்குங்களாம். சூப்பராக எல்லாம் இங்கே வந்து ஃபுல்லாக இந்தியன்ஸுங்க தான் வராங்க. நம்ம இந்தியன்ஸுங்க தான், பஞ்சாபிஸு எல்லாம் நம்ம இந்தியன்ஸ் தான் வந்துட்டு இங்கே பார்க்கில் வந்து குழந்தைங்களை இட்டுட்டு வந்துட்டு விளையாட விடுறாங்க. வேறு டைம் பாஸுங்க இங்கே ஒன்றுமே இல்லை. குழந்தைங்களை இட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாக்கா கொண்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது இங்கே இந்த மாதிரி வந்து பிள்ளைகளை விடுறாங்க பாருங்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அவங்கவுங்க பக்கத்து வீட்டில் அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பிள்ளைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு எல்லாம் ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். செல்லம், வாட் நேம்? ப்ரூனோ. பேரண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு பசங்களை வந்து விட்டுட்டு பாருங்கள், பசங்கள்லாம் விளையாடுறாங்க பாருங்கள். இப்போ மணி வந்து ஈவினிங் 7:30 மணி. இப்போ இங்கே கனடாவில் நைட்டு 7:30 மணிக்கு இப்படி வந்து பசங்களை விட்டுட்டு விளையாடுறாங்க பாருங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் குளிர் தான் இருக்குது. குளிர் இருந்தும் பிள்ளைங்கெல்லாம் பால் விளையாடுறாங்க. இந்த மரங்கள் எல்லாம் எவ்வளோ மஞ்சளாக ஆகிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. இது ஒரு கேத்தலிக் ஸ்கூல். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரீட்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீட்டாக ஒரு குப்பை இருக்காது. கனடாவில் ஒரு குப்பை போட மாட்டாங்க ஜனங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கூலுடைய நேம் வந்து கார்ப் கிரைஸ்ட் கேத்தலிக் ஸ்கூலு. இந்த கேத்தலிக் ஸ்கூல் பக்கத்துலேயே அவ்வளோ பெரிய பார்க் இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம். இது கனடாவில் எட்மண்டனில் இருக்கிற கேத்தலிக் ஸ்கூல், கார்ப்ஸ் கிரைஸ்ட் கேத்தலிக் ஸ்கூலு பாருங்கள். இது இங்கே இந்த பார்க்குக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இடம்லாம் சூப்பராக இருக்குது. இதை எடுத்து போடலாம், ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் நமக்கு இருக்கும். இதை பார்க்குறவங்களும் வந்து நம்ம நேரடியாக வந்து பார்க்க போகிறதில்ல கனடாவுக்கு. நம்ம யூடியூப் மூலயமா நம்ம வியூவர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்காக தான். இந்த மரம் அப்படியே ரெட் கலராக ஆகிட்டு இருக்கு பாருங்கள். செடியெல்லாம் அப்படியே கொட்டுது. இப்போது பனி நாள் ஆரம்பிக்க மரம்லாம் அப்படியே ரெட்டு எல்லோ இந்த க்ரீன் ஆகுறது ஃபுல்லாக மாறுது பாருங்கள். இது ஃபுல்லாக அந்த கேத்தலிக் ஸ்கூல்.